तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுறாரு. அதாவது தை மாதம் 6/19/1/2025 அன்று புதன் மகர ராசிக்கு மாறுதல். அடுத்தது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 23ஆம் தேதி, அதாவது 5/2/2025 அன்று புதன் கும்பராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு கிரகநிலையெல்லாம் தை மாதத்தில் இருக்குது. தை மாதம் மேசராசி 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? அதாவது மேசராசியுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வா, சுகஸ்தானத்தில் செவ்வாய் வா, சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, பாகியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலையெல்லாம் இருக்குது. அடுத்தது கிரக மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, 14/1/2025 அன்று பாகியஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2025 அன்று செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 19/1/2025 அன்று பாகியஸ்தானத்திலிருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 28/1/2025 அன்று தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். சரி, மேசராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும் பொழுதே, மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்தெல்லாம் அதிகமாகி பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகுதுங்க. சுதந்திர எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எப்போதும் ஒரு சுதந்திரமாக போக வேண்டிய சூழ்நிலை, ஒரு அருமையான வாய்ப்பெலாம் கிடைக்குமுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு ஏற்படுத்தும் வகையில் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த தை மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் வெளியூருக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். உங்களுடன் இருந்த உங்களுக்கு எதிராக போட்டியிட்ட சில தொழிலதிபர்கள் இப்போது அந்த போட்டியிலிருந்து விலகும் சூழ்நிலையெல்லாம் ஏற்பட வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை தருங்க. ஏன்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம்லாம் உங்களுக்கு உண்டாகும், பதவி உயர்வுலாம் கிடைக்கும். உங்களுக்கு பண வரத்து திருப்தி அடையும் வகையில் இருக்குமுங்க. அதாவது மேலிடத்தில் உங்களிடத்த நல்ல அணுகுமுறை, உங்கள்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதைலாம் வச்சுருப்பாங்க. அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம்லாம் பெறும். வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக பேசணும், யார்கிட்ட பேசினாலும். இல்லாட்டி கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதனால் பார்த்து எல்லாத்தையும் பேசுங்க. வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காட்டுவீங்க.
அடுத்தது பெண்களுக்கு பண வரத்து அதிகமாகி பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக கலைத்துறையினரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, கலைத்துறையினருக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க. நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் கூடும். அடுத்தது அரசியல் துறையினரை பற்றி பார்க்கும் பொழுது, வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கள் போகும். நண்பர்களிடையே சுமூகமான உறவு இருக்க விட்டு கொடுத்து போகணுங்க. வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மனத்துணிவு அதிகரிக்கும். பணவரத்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக அமையும். மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்கு மாற்று கருத்துக்களை சொல்லாமல் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரா. கல்வியில் உங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் காணப்படும். அடுத்தது அஸ்வினியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டும் நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமையெல்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பிள்ளைகளின் திடீர் செலவு உண்டாகலாம். அடுத்தது பரணியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. வீண் மனக்கவலை காரியதாமதம் உண்டாகலாம். பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து வந்த தகவல்கள்லாம் நல்ல தகவலாக வரும். அடுத்தது நாம் பார்க்கும்போது கார்த்திகை 1ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாக வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலில் தொடர்பான கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டலாம் பெறுவாங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகுமுங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகுமுங்க. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் ஜனவரி 24, 25, 26. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 2, 3. அதாவது மேசராசிக்கு தை மாதம் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுப்பார். அவர் தற்போது 10ஆம் இடமான மகரத்தில் வீற்றிருக்கிறார். சூரியனுக்கு மகரம் பகை வீடு தான். குடும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சூரிய ஸ்தான பலம் என்கின்ற நிலையில் இருக்கிறார். இதனால் தை மாதம் மிகவும் ரொம்ப நிறைவாக இருக்க போகுது. உங்களுக்கு உங்களின் வருமானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். சமூகத்தின் உங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரிய புகழெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னும் பலமடைவாங்க. தனலாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செஞ்சு வந்தவங்க பெரிய முன்னேற்றத்தை காண போகிறாங்க. பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்களின் செல்வாக்கெல்லாம் உயரப்போகுது. பெருசாக எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லைங்க இந்த தை மாதத்தில். இராணுவம், காவல்துறை, மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில் சிறப்பான உயர்வுகளை காண்பாங்க. இது சார்ந்த பயிற்சியில் உள்ளவங்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்வதால் முயற்சிகள் யாவும் வெற்றிகரமாக மாறும். உதவிகள்லாம் தேடி வரும். குடும்ப தகராறுகள் நீங்கும். நீண்டகால மனக்கசப்புகள் கூட நீங்கும். தந்தை மகன் உறவு ரொம்ப சிறப்பாக வலுவடைய போகுதுங்க.
செவ்வாய் சூரியனை பார்க்கும்போது கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்க போகுது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை பார்க்க போகிறாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம் நல்லபடியாக அமைய போகுது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இப்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான முறையில் கிடைக்க போகுது. தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் நல்லா சுபமாக இருக்க போகுது. சுக்கிரன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் மறைகிறார். இதனால் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. 2 மற்றும் 12ஆம் இடங்கள் பரிவர்த்தனை பெறும்போது தேவைக்கேற்ற சுப விரயங்கள் இருக்கும். சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகுமுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து சூரியனை பார்க்குறாரு. இதனால் சிவராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி நடை போடுவீங்க. குடும்பம், பணியிடத்தில் சச்சரவுகள் குறையும். குழந்தைகள் மூலம் உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 11ஆம் இடத்தில் சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். 11ஆம் இடத்து சனி எப்போதும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. வெளிநாட்டு, வெளிமாநில பயணங்கள் மூலம் ஏற்றம் கிடைக்க போகுதுங்க. அரசு உதவிகள் உள்ளிட்டவை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக நடைபெற போகுது. ஒருவேளை மனம் சங்கடமாக இருக்கிறது என்றால் சனீஸ்வரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு செல்லலாம். சிவன் பார்வதி வழிபாடு செய்து வருவதன் மூலம் மனநலம் சீரடைந்த தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும். இந்த தை மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு